இதேதான் முதலமைச்சர் சொல்றாரு. குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அனைவரையும் ஒன்றி திரட்டி போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு நல்ல விஷயம், முதலமைச்சருடைய அந்த அறிவிப்புல கூடுதலா தமிழ்நாடு அரசு நம்ம பாராட்ட வேண்டியது, அனைவருக்குமான அடிப்படை சுகாதாரம் என்பதை அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்ய வேண்டும். அதுல கிராமங்களில் மருத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஒரு கோப்பு போயிருந்ததுன்னா அதுல இந்த அம்மா விரைந்து செயல்பட வேண்டும். ஆனா தமிழ்நாடு எப்படி செயல்படுது பாருங்க. வாய் புற்றுநோய் என்னது, பெண்களுக்கு பிறப்பு உறுப்பில் வரக்கூடிய வாய் புற்றுநோய்க்கு தமிழ்நாடு அரசு 13-14 வயதுல குழந்தைகளுக்கு வருவதை கண்டுணர்ந்து அதை இன்னொரு 6-7 வருஷத்துல அவங்க திருமணமாகும் போது அந்த புற்றுநோயை குறைக்க வேண்டும் என்று நிதி அலாட் பண்ணக்கூடிய நாட்டுல தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி அனுப்பப்படவில்லை என்று இந்த அம்மாவுக்கு நம்ம அனுப்பணும்னு சொன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பார்க்காமல் இருந்தது ஜனாதிபதிக்கு அழகா என்ற கேள்வியையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு.